Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 918 புள்ளிகள் ஏறி 77,550 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 275 புள்ளிகள் ஏறி 24,050 முடிஞ்சிருக்கு. சந்தையில இந்த ஏற்றம் ஏன் அப்படிங்கிறது உட்பட நிறைய விஷயங்களை நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். நேத்து சந்தை இறக்கத்துல முடிஞ்சிருந்துச்சு, இன்னைக்கு ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன சார்? இந்த பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தை, லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தம், அதெல்லாம் காரணங்களா சார்? வணக்கம் நிவேதா. இந்த மாதிரி நம்ம நிறைய காரணங்களை சொல்லலாம். பட் இதுல எது நிஜமான காரணம் அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய பல விஷயங்கள் உடனடியாக மாறுகிறது, பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மாறுகிறது, மறுநாள் மாறுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஒரு சந்தையினுடைய ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்போ திரும்ப ஒரு புல் பேக் வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது நேற்று முன்தினம் பார்த்தோம், ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் நேற்று வந்தது. திரும்ப இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க 900 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் ஏறி இருக்கு. எது ஏறி இருக்குன்னு பார்த்தா, ஏற்கனவே கடந்த ஒரு செஷன்ஸ்ல இறங்குனது இப்ப திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. நேற்றுக்கு இன்னைக்கு எல்லாம் சிலது பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு இந்த 900 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் ஏறி இருக்குதுல கிட்டத்தட்ட 3/2 பங்கு 600 புள்ளிகள் ஏறுவதற்கு காரணம் வங்கித்துறை, நிதித்துறை சார்ந்த பங்குகள். ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் பைனான்ஸ். இதுதான் முக்கியமான காரணம். அப்கோர்ஸ் ரிலையன்ஸ் அண்ட் மஹிந்திரா LNT எல்லாம் இருக்கு. பட் இதுதான் மெயினா காரணம்னு பார்த்தீங்கன்னா, சோ ஒரு நாள் ஒரு துறை இறங்குவதும் இன்னொரு துறை ஏறுவதும், மறுநாள் அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுறதும், அதுல வெயிட்டேஜை பொறுத்து இந்த சென்செக்ஸ் கூடுறது குறைறதுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்விங் அல்லது ஒரு பெண்டுலம் மாதிரியான ஒரு வாலடைல் மூவ்மெண்டா தான் பாக்குறேனே தவிர ஒரு சிக்னிபிகன்ட் ட்ரெண்ட் டெவலப் ஆகிறதா பார்க்கல இன்னைக்கு. ஏன்னா வீக்கெண்ட்ல ஜெனரலா சென்செக்ஸ் அல்லது நிப்டி கொஞ்சம் வீக்கா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு ஏறி இருக்குங்கிறத நம்ம மறக்க முடியாது. சோ சந்தையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சமாதானமான ஒரு சூழலை நோக்கி செல்வது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கலாம். தேசிய பங்கு சந்தையில ஒட்டுமொத்தமாக வணிகமான பங்குகளுடைய எண்ணிக்கையில 3342 பங்குகள், இதுல 575 பங்குகள் மட்டும்தான் விலை குறைவாக முடிவடைந்தது. நேற்று வணிகமான விலையை விட இன்னைக்கு குறைவா முடிவடைந்தது 575. ஆனால் நேற்றை விட விலை அதிகரிச்சு முடிவடைஞ்சது 2667. சோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:4 அல்லது இன்ஃபேக்ட் 1:5 அப்படிங்கிற அளவுல இருக்கு. அதே மாதிரி 52 வீக் லோ தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை 9 தான். ஆனால் 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதை விட 7 மடங்கு அப்படின்னு சொல்லலாம், 69. அதே மாதிரி லோயர் சர்க்கியூட் தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை 28, பட் அப்பர் சர்க்கியூட் 179. இதை விட ஒரு 6-7 மடங்கு. சோ எல்லா விதத்திலயுமே அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு, 52 வீக் ஹையா இருக்கு, அட்வான்ஸ் அதிகமா இருக்கு. செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா செக்டாருமே ஏறி இருக்கு. ஒரே ஒரு செக்டாரை தவிர, அது ஐடி செக்டார். அது நீங்க நேற்று ஏறினா இன்னைக்கு ஏறுது, இன்னைக்கு ஏறினா நாளைக்கு இறங்குதுங்கிறது பேங்க்குக்கு எப்படி பொருத்தமோ அது மாதிரி ஐடி செக்டாருக்கும் பொதுவாக ஒரு 2 நாள் தொடர்ந்து ஏறினா அடுத்த 2 நாள் தொடர்ந்து இறங்குறதுங்கிறது சகஜம்ங்கிறத பார்த்திருக்கோம். அது தவிர டிசிஎஸ் ஒரு காரணம், அதை பத்தி நம்ம பின்னால பேசலாம். பட் இந்த ஒரு சூழல் தான் இன்னைக்கு சந்தையில இருந்தது. நிப்டி ஸ்மால் கேப், நிப்டி மிட் கேப், அது மாதிரி நிப்டி 500, நிப்டி 200, 100 எல்லாமே ஏறி இருக்கு. பட் எதுவுமே ஒரு பெரிய சிக்னிபிகண்டான ரேலி இல்ல. 1% ஏறி இருக்கு, 1-1.5% அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வெள்ளிக்கிழமை பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்குங்கிறது நிச்சயமா ஒரு நல்ல விஷயம். பட் இதே ட்ரெண்ட் அடுத்த வாரம் தொடருமாங்கிறதெல்லாம் மற்ற சூழல்களை பொறுத்து தான் இருக்கு. நேத்து நீங்க சொல்லியிருந்தப்போ என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பேங்க் அண்ட் பினான்சியல் செக்டர் கொஞ்சம் டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டா ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடந்துச்சுங்க சார்? எதனால இந்த ஏற்றம்? இல்ல, இது அன்றாட ஒரு ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு இதுதானே தவிர குறிப்பிட்டு சொல்லும்படியான தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இருக்கதா எனக்கு தெரியல. இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில அப்படி எந்த விதமான ஏன்னா காலாண்டு முடிவுகள் எதுவும் வெளியாகல, நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் குறித்த வேற எதுவும் வெளியாகல. ஓரிரு வங்கிகள் டெபாசிட் growth அதை பற்றி போட்டிருந்தாங்க முன்பு போன வாரம், அது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுங்கிறத தவிர இது அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு பகுதியா தான் நான் இதை பாக்குறேன். சிக்னிபிகண்டான ஒரு ஏற்றமாக நான் பாக்குறேன். சார், நீங்க இப்ப டிசிஎஸ் பத்தி லைட்டா டச் பண்ணிருந்தீங்க. நேத்து பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க எதிர்பார்த்ததை விட பாசிட்டிவான அவுட்கம் தான் வந்திருக்கு ரிசல்ட்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஏன் சார் இன்னைக்கு அது டவுன் ஆச்சு? இந்த எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான மேட்டர். அது ஒரு குவாலிட்டேட்டிவ் இஷ்யூ. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரிசல்ட் கொஞ்சம் இந்த குவார்டர்ல கொஞ்சம் சுமாரா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அப்கோர்ஸ் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா சுமார் தான். ஆனால் ரூபாயின் அடிப்படையில பார்க்கும் பொழுது, அதாவது அவனுடைய ரெவென்யூ பார்க்கும் பொழுது பாசிட்டிவா இருந்தது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லை. அதுவே எனக்கு
எனக்கு பாசிட்டிவா இருந்தது. பட் சந்தையில பலர் எதிர்பார்ப்புகள், சில பேர் நான் சொன்னேன், நேத்தே சொல்லும் பொழுது சொன்னேன், அதுல ஓரிரு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட இதே அளவுதான் வரும்னு கணித்து சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வந்திருக்கு. அதனால சந்தையின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறது, அவ்வளவுதான். இதுக்குள்ள ஏற்றம்ங்கிறது கடந்த ஓரிரு நாட்கள்ல நடந்துருச்சு. அதனால இன்னைக்கு ஒருவேளை பெரிய ஏற்றம் இல்லைன்னு நினைக்கலாம். பட் பெருசா இறங்கவும் இல்லை. ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்முடைய இதை ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்க ஒரு வாசகர் இன்ஃபேக்ட் கமெண்ட்ஸ்ல கூட போட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க கேள்விக்கு நம்ம டீடைல்டா நம்ம பதில் சொல்லணும். பட் ஒரு சுருக்கமாக ஒண்ணு சொல்லணும்னா, அவர் கேட்டிருக்க அதனுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ரூபாயின் அடிப்படையில பார்த்தால் நமக்கு அதிகரிச்சிருக்கு. டிசிஎஸ் வணிகம் அதிகரிச்சிருக்கு, டிசிஎஸ் லாபம் அதிகரிச்சிருக்கு. பட் டாலர் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒப்பீட்டு அடிப்படையில குறைஞ்சிருக்கு. டாலர் ரெவென்யூ பார்த்தா இயர் ஆன் இயர் 0.5% குறைந்திருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிகிறது. 30,017 மில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 0.5% குறைவு. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்னு சொல்றது, அந்த ரூபாயின் டாலர் மதிப்பு மாற்றம் இல்லாத ஒரு கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது நெட் எஃபெக்ட் பார்த்தா 2.5% கிட்டத்தட்ட குறைந்து இருக்கிறது அதனுடைய வருவாய். இது முதலாக கம்பெனி டாலர் ரெவென்யூ growth குறைச்சு ரிப்போர்ட் பண்ணிருக்கிறது கடந்த காலங்கள்ல. சமீபத்தில் இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. சோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். நமக்கு ரூபாயினுடைய மதிப்பு கணிசமாக உயர்ந்தது. ஏன்னா 84, 85, 88 அப்படி 93 வந்துருச்சு. 94, 95 வரையும் சென்றது. சோ அதன் காரணமாக நமக்கு இவங்களுக்கு அதனுடைய லாபம்ங்கிறது அதிகரிச்சிருக்கும், ரெவென்யூங்கிறது அதிகமாக காட்டும்ங்கிறதை தாண்டி டாலர் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒரு ஹிட் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இது ஒரு காரணமா இருக்கலாம். இந்த ருபி ரெவென்யூ growth அப்படின்னு பார்த்தோம்னா குவார்டர் ஆன் குவார்டர் 5.4% அதிகரிச்சிருக்கு. பட் கரன்சி பார்க்கும் பொழுது குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும் பொழுது 1.2% தான் growth அப்படிங்கறத பாக்குறோம். இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது டிக்ளைன். சோ இதுதான் இன்னைக்கு டிசிஎஸ் பங்கினுடைய விலை பெரிய அளவுல ஏறாததற்கும், இன்னும் சொல்ல போனால் ஒரு 2.5% இறக்கத்துல முடிவடைந்ததற்கும் இதுதான் காரணம். டிசிஎஸ் மட்டுமல்ல, சென்செக்ஸ்ல இன்னைக்கு இறங்கி இருக்கிறது 5 பங்குகள். அதுல 4 பங்குகள் ஐடி துறை சார்ந்த பங்குகள். HCL டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இது 4மே இறங்கி இருக்கு. ஈவன் நிப்டி எடுத்துக்கிட்டா கூட நிப்டியில 7 பங்குகள் தான் இறங்கி இருக்கு. அந்த 7 பங்குகள் தவிர மத்த எல்லாமே ஏற்றத்துல. அந்த 7ல 4 இந்த துறை சார்ந்த பங்குகள், HCL டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ், இது 4 தான் இறங்கி இருக்கு. இந்த ஏற்றத்தை நான் அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு அங்கமா தான் பாக்குறேனே தவிர ரிசல்ட்னால பெரிய டிசப்பாயின்மெண்ட் சொல்லிட முடியாது, ரொம்ப ஓஹோன்னு இருந்தும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ரிசல்ட் நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்த்ததை விட. பட் சந்தையில் சில பேர் இந்த ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்திருந்தாங்க. இன்னொன்னு, அடுத்த வாரம் மிக முக்கியமான இந்த ஐடி நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் வெளிவர இருக்கிறது. சோ அதுவுமே மியூட்டடா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால கூட இந்த ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கோல்டு, சில்வர், இந்தியன் ருபி எல்லாமே ஓரளவுக்கு நிலையாவே இருக்கு, அதிக வாலட்டிலிட்டி இல்ல. இதே விஷயம் இதே மாதிரி அடுத்த வாரமும் தொடருமாங்க சார்? அகைன் அது சூழலை பொறுத்து தான் இருக்கும். அது விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆயில் எண்ணெய், ஜேபி மார்கன் சேஸ் அவங்க ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த போர் மெல்ல மெல்ல இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டு எஸ்கலேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மீண்டும் அந்த $120 ஒரு பேரலுக்கு அப்படிங்கிற ஒரு உச்சத்தை மீண்டும் தொட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பட் ஆனால் அது இன்னைக்கு தேதிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். கச்சா எண்ணெய் $98 கிட்ட தான் இருக்கு, பிரெண்ட் $96 கிட்ட இருக்கு. நேச்சுரல் கேஸோ கேசோலினோ ஹீட்டிங் ஆயிலோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இன்ஃபேக்ட் தங்கம் வெள்ளி கூட சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் இண்டெக்ஸ்லயும் பெரிய மாற்றங்கள் இல்லை, 99க்கு கீழே தான் இருக்கு. இங்க உள்ளூர் சந்தையில MCXல நீங்க ஒரு சின்ன இறக்கம் தங்கம் வெள்ளியினுடைய விலையில, கச்சாயினுடைய விலை ஒரு 2-3% கிட்ட ஏறி இருக்கு. அது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுங்கிறதுனால அதோட இல்ல, ஏப்ரல் 20ஆம் தேதி முதிர்வடையக்கூடிய ஒப்பந்தம் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் இருக்கிறதுனால ஷார்ட் கவரிங் கூட இருக்கலாம். பட் அதை தாண்டி சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவும் இன்று இல்லை. அடுத்த வாரத்துல இருக்குதுங்கிறது நம்ம கையில இல்ல. அது மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் பொறுத்து. இன்ஃபேக்ட் டாலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 15 பைசா குறைஞ்சிருக்கு. $93.07 தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகம் நடப்பு மாத ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா 15 பைசா குறைஞ்சிருக்கு. அப்கோர்ஸ் மற்ற கரன்சி எல்லாம் ஏறி இருக்கு, அப்ரிஷியேட் ஆயிருக்கு. யூரோ 19 பைசா ஏறி இருக்கு, 109.14. பிரிட்டிஷ் பவுண்ட் பாத்தீங்கன்னா 13 பைசா ஏறி இருக்கு, 125.20. ஜாப்பனீஸ் யென் 43 பைசா அதிகரிச்சு 59.43 அப்படின்னு எல்லாமே அதிகரிச்சிருக்கு. பட் டாலர் மட்டும் இன்னைக்கு $15 குறைஞ்சிருக்கு. இது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த கட்டுப்பாடுகள் சமீபத்தில் விதித்த அந்த நடவடிக்கை காரணமாக கூட இந்த டாலருடைய மதிப்பு கட்டுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கலாம். எவ்வளவு நாள் தொடருங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
AMFA மார்ச் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களே சார், அதை பத்தி சொல்லுங்க சார். AMFI டேட்டா இன்ஃபேக்ட் என்கரேஜிங்கா இருக்கு. பிப்ரவரி மார்ச் மார்க்கெட்லாம் மார்ச்ல குறிப்பாக கணிசமாக இறங்க ஆரம்பித்த பிறகு SIP இன்ஃப்ளோ குறையுமா அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு கவலை இருந்தது நிறைய பேருக்கு சந்தையில. பட் ஆனால் அதற்கு நேர் மாறாக பங்குச்சந்தை சார்ந்த பங்கு சார்ந்த திட்டங்கள், ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்னு சொல்றது, அதுல நெட் இன்ஃப்ளோனா என்னன்னா வெளியே எடுத்தது திரும்ப உள்ள வந்தது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி மொத்தமாக உள்ள வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 55% அதிகரிச்சிருக்கு. பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மார்ச் மாதம், பிப்ரவரி மாதம் 25,965 கோடி உள்ள வந்தது. இப்ப இந்த மாசத்துல 40,366 கோடி வந்திருக்கு. அப்படிங்கிறது கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கு. முதலீட்டாளர்கள் ஒரு வீழ்ச்சியை ஒரு வாய்ப்பாக பாக்குறாங்க. சந்தையை விட்டு ஓடி போகணும்னு நினைக்காமல் அதை ஒரு நல்ல முதலீட்டிற்கான வாய்ப்பாக, வேல்யூ பையிங்காக பாக்குறாங்கன்னு. இப்ப நம்ம மக்களுக்கு நிதி விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்களா சார்? அதுல சந்தேகம் இல்லை. பட் அதுல சில சிக்கல் இருக்கு. ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது செபியினுடைய ஆர்டரை பத்தி நான் ஒண்ணு சொல்றேன் பின்னால, இது முடிந்த பிறகு. ஒரு பக்கம் இந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்கு, இன்னொரு பக்கம் சில சிக்கல்கள் இருக்கு. விழிப்புணர்வு இல்லாமல் இன்னும் மாட்டிக்கிறாங்கிறதையும் தெரிகிறது. பட் இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாசிட்டிவான டேட்டா, நான் ஈக்விட்டி ஃபண்டை பத்தி சொன்னேன், ஒட்டுமொத்தமாக வந்தது. இதுல SIP அதனுடைய பங்களிப்பும் 7-8% அதிகரிச்சிருக்கு. 29,845 கோடியாக பிப்ரவரி மாதம் இருந்தது. இப்ப 32,087 கோடியாக மார்ச்ல அதிகரிச்சிருக்கு. ஒண்ணு டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் குறைஞ்சிருக்கு. பிப்ரவரி மாசம் 82 லட்சம் கோடியாக இருந்தது, மார்ச்ல 73.73 லட்சம் கோடியாக குறைஞ்சிருக்குன்னா பணம் யாரும் வெளியெடுக்கல. அந்த சொத்தினுடைய மதிப்பு மார்ச் மாசம் உங்களுக்கு தெரியும் கடைசியில் சந்தை இறக்கத்துல இருந்ததுனால அந்த மதிப்பு குறைஞ்சிருக்கு. அது இப்ப சந்தை ஏறிய பிறகு மீண்டும் இப்போது பார்க்கும் பொழுது அதிகரிச்சிருக்கலாம். பெரும்பாலான இன்ஃப்ளோ இதுல எங்க வந்திருக்குன்னா லார்ஜ் கேப்லயும் கொஞ்சம் வந்திருக்கு, மிட் கேப்லயும் வந்திருக்கு. பட் பெரும்பாலானது ஸ்மால் கேப் ஃபண்ட்ல தான் வந்திருக்கு. 3,881 கோடியா இருந்தது பிப்ரவரியில, 6,000 கோடிக்கு மேல இப்ப மார்ச்ல ஸ்மால் கேப்ல. வேற மிட் கேப்ல 4,000 கோடியா இருந்தது, 6,000 கோடி, அதுவும் பெட்டர். பட் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் 2,100 கோடியாக இருந்தது, 2,997 கோடி அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கறத பாக்குறோம். பரவலாக எல்லாத்துலயுமே இந்த ஈக்விட்டி இன்ஃப்ளோ அதிகரிச்சிருக்குங்கிறது சந்தையின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுகிறது. அதுவும் குறைவான பங்கு விலை குறையும் பொழுது அதை முதலீட்டிற்கான வாய்ப்பாக பார்க்கிறாங்கிறது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வை காட்டுகிறது. பட் இதுக்கு there is other side also. செபி ஒரு ஸ்கேம கண்டுபிடிச்சிருக்காங்களே சார், அத பத்தி சொல்லுங்க சார். அதுதான் அப்ப நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இதைத்தான் சொன்னேன். செபி நேத்து ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் அதன் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அது ஒரு பான்சி ஸ்கீம் மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு ஒரு புரோக்கரும், அதுல செபி ரிஜிஸ்டர்ட் ஸ்டாக் புரோக்கர், அதுல மறைமுகமாக அல்லது நேரடியா கூட சில இடங்கள்லன்னு சொல்றாங்க துணை போயிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, துணை போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால அதாவது அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறார், அதுல அவர் பங்கு இருக்குது, அதனால அவர் அதை முறையா தடுக்க தவறிவிட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நம்ம வாசகர்கள் நிறைய பேர் கேட்கறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய பெயரிலேயே வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன், நாகப்பன் அழைக்கிறார் உங்களை, அல்லது Facebook பேஜ் இருக்கு அப்படின்லாம் சொல்லி தவறாக செய்திகள் அனுப்பப்பட்டு லிங்க் அனுப்பிச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி பங்குச்சந்தை சார்ந்த டிப்ஸ் தரேன் சொல்லி சொல்றது. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. எந்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்காக, நான் அன்றாடம் சந்திக்காத நபர்களுக்கு இப்படி ஒரு லிங்க் வச்சுட்டோ, ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டோ, அல்லது Facebook அக்கௌண்ட்ல ஆலோசனை கொடுக்கறதோ, முகம் தெரியாதவர்களுக்கு, பெயர் தெரியாதவர்களுக்கு, நான் நேரில் சந்திக்காதவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதாவோ எதுவுமே கிடையாது. ஆனால் இப்படி எல்லாம் சில பேர் கிளம்பி இருக்காங்க. அது மாதிரி இப்போ இந்த TRDZ இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் செபியிடம் பதிவு பெற்ற ஒரு பங்கு தரகர். இவர்களுடைய இதை பயன்படுத்தி துணை நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஆண்டுக்கு 10% உத்தரவாதமான வருமானம் வருமாறு பங்கு சந்தையில் முதலீடு செய்து உங்களுக்கு தர்றோம்னு சொல்லி இன்ஃபினிட் பீகான், IB Prop Desk, சிஸ்பே TFS இப்படிங்கிற நிறுவனங்கள் எல்லாம் தங்களை இந்த ட்ரெட்ஸோட இணைத்துக் கொண்டவர்கள் என்று சொல்லி அதன் அடிப்படையில பணத்தை கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த பணத்தை உங்கள்கிட்ட வாங்கிட்டு அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறது, ஒரு டேஷ்போர்ட் மாதிரி நெட்ல கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஆப்ல கொடுத்துறது. அதுல பிக்ஸிஷியஸா ப்ராஃபிட்ஸ், நீங்க இவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்றது. நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல கொடுத்துருவாங்க. நீங்க கேட்கறத 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு 50,000 ப்ராஃபிட் வந்திருக்குன்னு உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்பை போய் கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். சந்தேகப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா 1.5 லட்சத்தை கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 5 லட்சத்தை கொடுப்போம். இந்த மாதிரி வாங்கி கிட்டத்தட்ட 2,950 கோடி நினைக்கிறேன் ஃப்ராட் நடந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து இன்டர்நெட்ல தொடர்ந்து பல மாதங்களாக இது நடந்துகிட்டே வந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த இயக்குநர்கள்லாம் யார் வெரி டீடைல்டு ஆர்டர் செபி பாஸ் பண்ணிருக்காங்க. அது அந்த நிறுவனங்களுடைய இயக்குநர்கள் யாரு, அவர்களுக்கும் இந்த புரோக்கருக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருந்தது, எப்படி இந்த ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு ப்ரொப்ரைட்டரி அக்கௌண்ட்ல அப்படிங்கறத பத்தி எல்லாம் தீர்வா போட்டிருக்காங்க. நம்முடைய இதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், செபி ரிஜிஸ்டர்டு என்டிட்டி தான் நம்ம டீல் பண்ணணும்னு சொல்றோம். பட் அந்த பேர்
பேரையும் தவறாக ஒருத்தர் பயன்படுத்துறாங்கன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்று, அதை எப்படி பாக்குறது அப்படின்னா செபியினுடைய வெப்சைட்ல போய் பார்க்க முடியும். செபி ரிஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரி ஸ்டாக் புரோக்கர்ஸ்னு போட்டீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் அதுல வரும். ஒன்று. ரெண்டாவது, செபி கிளியரா சொல்லியிருக்கு, தெளிவா சொல்லியிருக்கு, திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு, எங்கேயுமே பங்குச்சந்தை முதலீட்டிற்கு உத்தரவாதமான வருமானம் வரும்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது அப்படி யாராவது சொன்னா முதல்ல அதுவே அவங்க ஃப்ராடுங்கிறதுக்கான ஒரு அறிகுறிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். பங்குச்சந்தை ஏறும் பொழுதுதான் நார்மலா அது நடக்கும். இறங்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவரும். இப்ப இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரி விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எவ்வளவு வெளிவருங்கிறது தெரியல. முதலீட்டாளர்கள் பணத்தை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.